ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாருக்கும் ரொம்ப நாள் கழித்து வந்து வீடியோ போடுறேன். மாதக்கணக்கு 1 மாதம் 2 மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் ஏன் வீடியோ போடலை அப்படின்றதுக்கு இதில் வந்து வீடியோவில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நான் போட்டிருந்தேன். ஒரு குட் நியூஸ் இருக்குது அண்ட் வந்து பேட் நியூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். அதுக்கான டீட்டெயிலாம் வந்து இந்த வீடியோக்குள்ளே இருக்குது. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தீராத காதல் தீயாக மோத தூரங்கள் மடை மாறுமோ. வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரீசன் இருக்குது. அந்த ரீசன் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாப்பி ஆயிடுவீங்க. எங்கள் ஃபேமிலியில் கொஞ்சம் பேருக்கு தெரியும், பட் நிறைய பேருக்கு இன்னி வரையும் தெரியாது. அது வந்து நான் ஒரு வீடியோ போடுறேன். அதை வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கே வந்து புரிஞ்சிடும். சரி, அந்த வீடியோவை பார்த்துட்டிங்களா? இதுதான் இந்த குட் நியூஸ். ஐ ஆம் ப்ரெக்னென்ட். 4 month ஆகுது. ஏன் இவ்வளோ நாள் வந்து இதை ரிவீல் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் ரொம்ப கன்ஃபியூஷன்லேயே இருந்தேன். ஏன்னா இந்த குழந்தை நம்ம பெற்றுப்போமா இல்லை வந்து அபார்ட் பண்ணிடலாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் தான் இத்தனை மந்த் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து என் பொண்ணுக்கு வந்து நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன்றது ஏற்கனவே வந்து என்னுடைய டெலிவரி ஸ்டோரியில் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவளுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பிரெயினில் வந்து பிளட் வந்து கிளாட் ஆகி பிபி அதிகமாகி ரொம்ப ரிஸ்க்கு. நான் பொழைச்சி வந்ததே ரொம்ப பெரிய விஷயமாக தான் இருந்துச்சு. அதனால் வந்து இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கையில் வந்து நம்ம யாருக்காக இருந்தாலும் வந்து ஒரு பயம் இருக்க தான் செய்யும். எங்கள் ஃபேமிலியில் வந்து எல்லாருக்குமே பயம் இருந்துச்சு. வந்து வேணாம், இந்த குழந்த வேணாம் உனக்கு, ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு நீ வந்த அந்த குழந்தைய உன்னை காப்பாற்றுனதே பெரிய விஷயம், அதனால் வேணாம் அப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க எல்லாருமே. நிமிஷம் இருங்க, கால் வருது. அதனால் வந்து நிறைய ப்ராப்ளம் இருந்ததுனால இந்த குழந்தை பெற்றுக்கிறதுல வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு தெளிவான ஐடியாவே இல்லை. ஏன்னா இப்போ நம்ம நார்மலாக வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் குழந்தை பெற்றுனா ஓகேன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா நிறையா நான் வந்து ப்ராப்ளம் இருந்ததுனால இதுக்கு வந்து நானே யோசிக்க ஆரம்பித்தேன். எனக்கு வந்து ஒரு குழந்தைய வந்து நம்ம எப்படி வந்து அதை கிளைக்கிறது அப்படின்றது அது ஒரு கஷ்டம். ஏன்னா எதாக இருந்தாலும் அது ஒரு உயிர், நம்ம குழந்த, அது வந்து கிளைக்கிறதுக்கெலாம் மனசே இல்லை. நான் 2 மனசாக இருந்தேன். ஒரு பக்கம் இப்படி யோசித்தேன், ஒரு பக்கம் வந்து என்னுடைய ப்ராப்ளம், என்னுடைய கஷ்டம் எல்லாத்தையும், என்னுடைய ஃபேமிலி ப்ராப்ளம் எல்லாத்தையும் நான் யோசித்து இன்னொரு முடிவு எடுத்தேன். சரி, இப்படியே நான் யோசிச்சுட்டே போனேன். ஃபஸ்ட்டு வந்து சென்னை போனேன். சென்னை போய் செக்கப் பார்த்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து எங்கள் பாட்டி ஒரு திருவிழாக்காக அங்கே போயிட்டேன். அங்கே போயிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் போனேன். இது மாதிரி வந்து ஒரு அலையிறதுக்கே ஒரு கிட்டத்தட்ட அபார்ஷன்றது வந்து 3.5 மாதம் 4 மாதம் வரையும் பண்ணுவாங்க. நான் தெளிவான ஒரு முடிவுக்கு வர்றதுக்கே வந்து 2.5 மாதம் ஆகிப்போச்சு. 2.25 மாதம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் போயிட்டு சரி லாஸ்ட்டாக ஃபைனலாக ஃபிக்ஸ் பண்ணது ஓகே, அபார்ஷன் பண்ணலாம் அப்படின்றதான் ஃபிக்ஸ் பண்ணி ஹாஸ்பிட்டல் போனேன். அங்கே போனால் டாக்டர் வந்து என்ன சொன்னாங்க, இது வந்து அபார்ஷன் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து உனக்கு வந்து சிசேரிங் பண்ணி தானே குழந்தை எடுத்தாங்க. அபார்ஷன் சிசேரிங் பண்ணி குழந்தை எடுத்தால் நெக்ஸ்ட்டு பேபி வந்து அபார்ஷன் பண்ணுறதா இருந்தால் ஒரு 1.5 மாதத்துக்குள்ளே தான் அபார்ஷன் பண்ணணும். அதுக்கு மேலே வந்து அபார்ஷன் பண்ணால் ரொம்ப ரிஸ்க், ஏன்னா பாதி டெலிவரி பார்க்குற மாதிரி இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் சொன்னாங்க.
சொன்னதுக்கப்புறம் சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே, குழந்தை நம்மக்கிட்ட இருக்க போகுது. எல்லோரும் ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் நான் அபார்ஷன்றது ஒரு இதுக்கே வந்தேன். நிறையா நானே யோசித்தேன். பாதி பேர் சொன்னாங்க வேணாம், குழந்தை இல்லாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, உனக்கு இது ஒரு குழந்தை கிடச்சிருக்கு, இதை எதுவும் பண்ணாத அப்படின்னு. இதுவரையும் நானாக எந்த அபார்ஷனுமே பண்ணதில்லை. அதுவாக தான் எனக்கு ஆகிருக்கு. நான் எதுவுமே பண்ணதே இல்லை. சரி, என்னுடைய ஃபேமிலியோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய ப்ராப்ளம், என்னுடைய உடம்பு ஹெல்த் இஷ்யூவால் நான் முடிவு பண்ணி தான் போனேன். பட் டாக்டர் முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் ஓகே, நம்ம குழந்தை நம்மக்கிட்ட தான், அது நம்மளுக்கு இருக்கணும்னு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு மைண்டு ஃபிக்ஸ் பண்ணி ஒரே ஹாப்பி தான். அப்புறம் சத்து மாத்திரைலாம் எழுதி கொடுத்து எல்லாமே பண்ணிவிட்டு வந்துட்டு அப்புறம் அட்டை போட்டு ஹாஸ்பிட்டல் செக்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் என்னுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டு, நான் என்னென்னலாம் டெஸ்ட்டு எடுத்தேன், எப்படிலாம் எனக்கு சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்றது, என்னுடைய சிம்டம்ஸ் ஒரு வீடியோவாக போடுறேன். என்னுடைய ரிப்போர்ட்டெல்லாம் உங்களுக்கு ஒரு இதுவாக காட்டுறேன். எல்லாமே ஸ்டாண்டு இல்லைனால கையில் பிடிச்சி வீடியோ எடுக்கிறதுனால வலிக்குது கை. ஹாப்பி தான். ஏன்னா இப்போ இந்த ப்ரெக்னென்சி ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறேன். ஏன்னா கனிக்கு என் பொண்ணு வயிற்றில் இருக்கையில் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கல. அந்தளவுக்கு எனக்கு அப்போ மெச்சூரிட்டி இல்லைன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட்டும் இல்லை. காலேஜ் போகிறதுனால சரியாக சாப்பிட மாட்டேன், தண்ணி குடிக்க மாட்டேன், நிறையா பிரச்சனை இருந்துச்சு. ஏன்னா இந்த குழந்தைக்கு நான் ஒரு விஷயமும் பார்த்து செய்கிறது, பார்த்து சாப்பிட்றது, பிபி இல்லாமல் இப்போவே எல்லாத்துக்கும் டேப்லெட் கொடுத்துருக்குறாங்க. எல்லா பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக அந்த குழந்தைய நான் பெற்று எடுக்கணும் அப்படின்ட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நீங்களும் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க, எனக்கு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு. இதுக்கப்புறம் இந்த வீடியோ ஃபுல்லாக என்னுடைய ப்ரெக்னன்சி ஜேர்னியை தான் கண்டினியூ பண்ணுவேன். எல்லாமே நடக்கும். என்னுடைய இந்த ப்ரெக்னன்சி ஜேர்னியில் நான் என்னென்ன ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிறேன், நான் எப்படிலாம் கேர் பண்ணி பார்த்துக்கிறேன், நான் ஹாஸ்பிட்டல் போனால் என்னெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ என்ன மாதிரி நிறைய பேர் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பீங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க யார் வேணால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலாம். அதனால் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்கிறேன். எல்லாமே ஃபாலோ பண்ணி பார்த்தீங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பி தான். ஏன்னா எனக்கு ஒரு பிள்ளையோடு இருக்கிறதெல்லாம் எனக்கு மனசே கிடையாது. என் கனிக்குன்னு கூட ஒரு குழந்தை கண்டிப்பாக வேணும், 2வது குழந்தை. அதனால் தைரியத்தை வளர்த்துக்கிட்டு சரி இந்த குழந்தைய நல்லபடியாக நம்ம பெற்று எடுக்கணும்னு ஒரு மோட்டிவேஷனோடு இருக்கிறேன். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிட்டேன், இந்த குழந்தை நல்லபடியாக நான் பெற்று எடுத்துடணும், எனக்கும் அதே மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. எங்கள் ஹஸ்பண்டும் அவருக்கும் குழந்தை வேணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தது. 2வது எனக்கு நடந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் பயந்து வேணாம் அப்படின்னு சொல்லி அவரும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஓகேவாயிருச்சிடலாம். அப்புறம் டாக்டர் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் ஓகே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. அதனால் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ 4 மந்த் ஆகுது. 3rd மந்த் ஸ்கேன் எடுத்தாச்சு. இன்னொன்று அனாமலி ஸ்கேன் 5th மந்த்துக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மந்த் எடுக்கணும். நான் மீதி டீட்டெயிலாக ஃபுல்லாக நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா கையை பிடிச்சிட்டு ரொம்ப வலிக்குது, ரொம்ப நேரம் பேச முடியல. ஸ்டாண்டெல்லாம் ஃபுல்லாக உடஞ்சிருக்குது. அதெல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோ எடுக்கையில் கண்டிப்பாக ஸ்டாண்டோடு இருக்கலாம். இந்த வீடியோ போடணும்னு நினச்சி போடவே முடியல, டைம் ஆகிட்டே இருந்துச்சு. சரி இப்போ தான் அதுக்கான சுச்சுவேஷன் அமைஞ்சது, அதனால் போட்டேன். சரி ரொம்ப ஹாப்பி தான் எனக்கு இந்த குழந்தை வயிற்றில் இருக்குது. இந்த ஒரு மந்த்து நான் அந்த மூமெண்ட்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எதனாலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது 2வது குழந்தை. இதோட நான் ஆப்ரேஷன் பண்ணிப்பேன். அதனால் அந்த அசைவு, இந்த மூமெண்ட்லாம் நம்ம லைஃப்பில் திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. நம்ம கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த மூமெண்ட் கிடைக்காது. அதனால் இந்த ப்ரெக்னன்சி ஜேர்னியை நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும், இந்த குழந்தைய நான் நல்லபடியாக பெற்று எடுக்கணும் அப்படின்றதான் என்னுடைய மோட்டிவேஷன். அதனால் சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லோரும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்காக எல்லோரும் ப்ரே பண்ணிக்கங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, நல்லபடியாக நான் அந்த குழந்தைய பெற்று எடுக்கணும். அவ்வளோ நான் உயிர் பொழைச்சி வந்ததே பெரிய விஷயம். அப்படி இருந்தும் நான் இந்த குழந்தை எனக்கு வேணும் அப்படின்னு நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். இந்த குழந்தை எனக்கு இருக்கும். அதனால் எனக்கு எந்த குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல, கேர்ள் பேபியாக இருந்தாலும் பரவாயில்ல, பாய் பேபியாக இருந்தாலும் பரவாயில்ல, என் பொண்ணுக்கு ஒரு துணைக்கு, அதுக்கு தங்கச்சியோ தம்பியோ
யார் வேணால் இருக்கட்டும், சந்தோஷமாக இருந்தால் நல்லா ஆரோக்கியமாக அந்த குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக பிறந்து எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் நல்லபடியாக இருக்கணும். அதுதான் எனக்கு என்னுடைய மோட்டிவேஷன் இப்போதைக்கு, வேறு எதுவுமே கிடையாது. சரி, நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து என்னுடைய ரிப்போர்ட்டு, ஸ்கேன் ரிப்போர்ட்டு, நான் எடுத்த ப்ளட் டெஸ்ட்டு, நான் என்னென்னலாம் வந்து டாக்டர்கிட்ட போய் பார்த்துருக்கணும் எல்லாமே வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து காட்டுறேன். சரி, இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, பாய்.